சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே சிக்னல் கோளாறு காரணமாக வெளிமாநில ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிலம்பரசன். இதற்கு முன்பாக திருவள்ளூர் சென்னை சென்ட்ரல் இடையே புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்ட செய்தியை பார்த்தோம். தற்போது தொலைதூர ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளையும் அதனால் அவதிப்பட்டிருக்கக்கூடிய பயணிகளையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. ஆக களத்தில் எத்தகைய நிலவரம் நிலவுகிறது? பயணிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டதா? வணக்கம் கணக்கரா. சென்னை பெரம்பூர் சிக்னல் கோளாறு காரணமாக வெளிமாநில ரயில்கள் 1 மணி நேரமாக தாமதமாக செல்வதால் சென்னை பெரம்பூர் ரயில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. கடும் அவதிக்கு உள்ளாகிறது. சிக்னல் பழுதடைந்ததால் தினசரி ரயில் இயங்கக்கூடிய தாமதம் ஏற்பட்டு வருகின்றன. தொழில்நுட்ப கோளாறாக ஏற்பட்ட சிக்னல் தீவிரமாக பணிபுரிந்து வருகின்றன டெக்னீஷியன்கள். ரயில் தாமத வேலைக்கு செல்வதால் பொதுமக்கள் அந்த சிக்னலை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறது. விரைவில் இந்த சிக்னல் சரி செய்து தரப்படும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்து வருகிறது. சென்னை பெரம்பூர் பகுதியில் இயங்கக்கூடிய வெளிமாநில மற்றும் தினசரி பயணிகள் ரயில்கள் சுமை சிக்னல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் 2 மணி நேரமாக தாமதமாக செல்லப்படுகிறது. இதனால் வேலைக்கு செல்லும்போது பொதுமக்கள் மாணவர்கள் நீண்ட நேரமாக பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் இருந்து செல்லக்கூடிய ரயில்கள் பாதைகள் மாற்றுப்பாதையாக மாற்றி அனுப்பி ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் ரயில் நிலையங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க சூழல் உருவாகி உள்ளது. சிக்னல் கோளாறு சரி செய்ய ரயில்வே துறை டெக்னீஷியன் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருவதால் விரைவில் சிக்னல்கள் முழுமையாக சரி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக ரயில் தாமதமானது பொதுமக்கள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அலுவலகங்கள், கல்லூரிகள் மற்றும் வேலைகளுக்கு செல்லுவர்கள் சிரமத்துக்கு உள்ளாகி வரும். இந்த பிரச்சனை நீண்ட தீர்வு காண வேண்டும் என்று ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயணிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன்.